இதை குறித்துதான் பேச வேண்டும் என்று நான் ஆழமாய் பாரப்படுத்தப்பட்டபடினாலே இதை நான் பேச விரும்புகிறேன். 39வது அதிகாரம், அதை குறித்து தான் நாம் பேச போகிறோம். அதற்கு முன்பு இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து விடலாம். சகரியாவின் புஸ்தகம். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே ஒருவேளை சென்னையிலே வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சபைக்கு என்ன பேச விரும்புகிறார்? What the Lord really wants from me or from us. என்னிடத்திலிருந்து, என் குடும்பத்திலிருந்து, என் சபையிலிருந்து இந்த கடைசி நாட்களுக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்ன விரும்புகிறார்? 10வது அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம், அதனுடைய 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சகரியா chapter 10 verse 3. மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்து சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். 2 ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று சொல்லுகிறார், மேய்ப்பர்களை குறித்து எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. இந்த மேய்ப்பர்கள், சபையை நடத்துகிற மேய்ப்பர்கள், அவர்கள் செய்கிற சில காரியங்கள் எனக்கு வருத்தம் உண்டு. ஆனால் அதை லிஸ்ட் பண்ணாம அந்த வருத்தத்தை போக்க என்ன செய்ய வேண்டும் என்கிற அடுத்த வரியிலே சொல்லுகிறார், மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே சிறந்த குதிரையாய் நிறுத்த வேண்டும். மந்தையில குதிரை இருக்குமா, ஆடு இருக்குமா? நீங்க சத்தமா பேசுங்களேன். ஆடுதான் இருக்கு, அதுல எந்த டவுட்? இது என்னங்க கேள்வி? வண்டலூர் ஜூல போய் சிங்கம்னு போட்டிருந்தா சிங்கம் தான் உள்ள இருக்கும். அந்த மாதிரி மந்தைன்னு சொன்னா என்னதான் இருக்கும்? ஆடுதான் இருக்கும். ஆனா ஆடை ஆண்டவர் எப்படி மாற்ற விரும்புகிறார்? இது நடக்குமா? ஆடை கெடாவா மாத்தலாம், ஆடை கொஞ்சம் குண்டா மாத்தலாம். ஆனால் ஆடை எப்படி மாற்ற விரும்புகிறார்? குதிரையாய் மாற்ற விரும்புகிறார். ஏன்? ஆண்டவர் வரக்கூடிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதனாலதான் அந்நாட்களிலே இந்த சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல எங்கெங்கெல்லாம் in those days அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறதோ அது நம்முடைய நாட்களை குறிக்கிறது. சபையினுடைய கடைசி நாட்களை. சபையிலே கடைசி நாட்களிலே ஆடுகளை அல்ல, குதிரைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட குதிரைகளை எதிர்பார்க்கிறார்? அதுலயும் அதை தெளிவாய் சொல்லுகிறார், யுத்த குதிரைகளை. சோ இந்த இரவு நேரத்துல உங்களுக்கு ½ an hour நான் பேச போற டாபிக் வார் ஹார்சஸ், போர் குதிரைகள். இந்த யுத்த குதிரைகளாய் நாம் சபையிலே மாற வேண்டும். Wherever you are placed, whether in TCS or whatever the avenues, whatever the areas, the Lord want not to be just be a Christian professional or just be a sheep, but to be a war horse. ஒரு யுத்த குதிரையாய், ஒரு போர் குதிரையாய் ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஏன் போர் குதிரைன்னு ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? குதிரையிலே பல ரகம் உண்டு. நீங்க பாத்திருக்கீங்களா? இங்க எப்படின்னு தெரியல, பீகார்ல கல்யாணத்துக்கு இப்பவும் கொஞ்சம் வசதி உள்ளவங்க மாப்பிள்ளை எதுல தெரியுமா கூட்டிட்டு வருவாங்க? குதிரையில தான் கூட்டிட்டு வருவாங்க. நம்ம ஊர்ல குதிரையில கூட்டு வந்தா கொஞ்சம் பயம்தான். அது பாட்டுல எங்கேயாவது ஓடிச்சுன்னா மாப்பிள்ளை யார் கண்டுபிடிக்குது. சோ அதனால அதுக்கு பேரு சொல்லுவாங்க the ceremonial horse ன்னு சொல்லுவாங்க, அலங்கார குதிரை. அந்த குதிரைக்கு எந்த பயிற்சியுமே கொடுக்க மாட்டாங்க, ஒரே ஒரு பயிற்சி தான் கொடுப்பாங்க. நான் ஒரு குத்துமே அமைதலா இருக்கணும், சேட்டையே பண்ணக்கூடாது. ஏன்னா அமைதலா எந்த குதிரை அழகா மாப்பிள்ளை சொல்றதெல்லாம் கேட்டு வருதோ அந்த குதிரையை தான் அடுத்த கல்யாணத்துக்கு புக்கிங் பண்ணுவாங்க. இந்த குதிரை போய் அங்க சேட்டை பண்ணுச்சுன்னா பிசினஸ் என்னவாயிடும்? போயிடும். இதுக்கு ஒரே ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க, வியாபாரத்துக்கு நீ அலங்காரமா அமைதியா வரணும். அதனாலதான் ஆண்டவர் கவனமா சொல்றாரு, அந்த மாதிரி குதிரையா நம்ம மாறிடக்கூடாது. இன்னொன்னு, ரேஸ்ல ஓடுகிற ஒரு குதிரை உண்டு. அந்த குதிரைக்கு என்ன செய்வாங்கன்னா, எது என்ன நடந்தாலும் சரி தாறுமாறா நீ ஓடணும், அவ்வளவுதான். யூ ஜஸ்ட் ஹேவ் டு ரன். எதை பத்தி நீ யோசிக்க கூடாது, எதை பத்தி திங்க் பண்ண கூடாது. அதனால அதனுடைய எபிலிட்டியை தாண்டி அதை ஓட வைப்பாங்க. அதுக்கு கோபம் மூட்டுவாங்க. அப்படிப்பட்ட சில குதிரைக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த குதிரையாவும் அல்ல, அலங்கரிப்பான குதிரையாவும் அல்ல, அல்லது ரேஸ்ல ஓடக்கூடிய குதிரையாகவும் அல்ல. சில சர்க்கஸ்ல வச்சிருப்பாங்க குதிரைகள். அது என்ன செய்யும்? நிறைய ஸ்கில் பண்ணும், டான்ஸ் ஆடும். முன்னாடி உள்ள காலை தூக்குனா தூக்கும், பின்னாடி உள்ள காலை தூக்குனா தூக்கும். அது ஒன்லி ஸ்கில் டெவலப்மெண்ட் செய்யும். அந்த குதிரையாகவும் அல்ல, யுத்த குதிரையாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம், நீங்க இப்ப ஆடா இருக்கிறீங்க,
போகும்போது போர் குதிரையா மாறும். ஏன் பிரதர், ஏற்கனவே வீட்டுல அப்படிதான் இருக்கிறாங்க, நீங்க இன்னும் வேற போர் குதிரைன்னு வேற சொல்லி கொடுத்து உசுப்பேத்தி விடாதீங்க பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அல்ல, ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படித்தான் மாற விரும்புகிறார்? போர் குதிரையா தான் மாற விரும்புகிறார். இந்த போர் குதிரையினுடைய சுபாவங்கள் 7 சுபாவங்கள் இருக்குது. ஆனால் அதுல 3 மட்டும் நான் வேகமா யோபுவினுடைய புஸ்தகத்தின் 39வது அதிகாரத்துல நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா இந்த யோபு 39ல ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட், சம்பந்தமே இல்லாதது போல ஒரு இடத்திலே ஆண்டவரே இதை குறித்து பேசுகிறார். இந்த 39வது அதிகாரத்துல அவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இயேசு ஏதோ மிருக காட்சி சாலையில வண்டலூர்ல ஒரு ஜூவை பார்த்துட்டு வந்து வெளியில பேட்டி கொடுக்கிற மாதிரி இருக்கும். அதுல 5 விதமான அனிமல்ஸ பத்தி அவர் பேசுகிறார். இந்த இது இப்படி இருக்கும், இந்த இது இப்படி இருக்கும், இந்த இது இப்படி இருக்கும், இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி 2 காரியங்களை சொல்லும் பொழுது அதுல ஒன்றை சொல்லுகிறார். அந்த குதிரை எப்படி இருக்கும், ஏன் அது வித்தியாசமானது, இந்த போர் குதிரையாய் நான் ஏன் மாற வேண்டும், why I should become, I should have a transfiguration or a big transformation, என்னுடைய வாழ்க்கையில ஏன் நடக்கணும், ஆடா இருக்கிற நான் குதிரையா ஏன் மாறணும். ஏன்னா நாம ஓடுகிற நாட்கள், நாம எழுப்ப போற இதுவரைக்கும் காலாட்களோடு ஓடின நாட்கள், இனி எதோட ஓட வேண்டிய நாட்கள்? குதிரைகளோடு ஓட வேண்டிய நாட்களுக்கு நாம வந்தாச்சு. காலாட்களோடு ஓடுகிற அதே நாட்கள்ல நாம இருக்க முடியாது. நான் சொல்றது இன்னும் சிம்பிளிஃபைட் லாங்குவேஜ்ல சொல்றதா இருந்தா, ஆண்டவர் வரப்போகிற கடைசி நாட்களில் அல்ல, கடைசி நிமிடங்களிலே நாம் வந்திருக்கிறோம். We are into the last portion of the last days or the end part of the end times. So இந்த நேரத்துல தேவன் எதிர்பார்க்கிற தீவிரமான மாற்றம், செயல்படுகிற ஒரு தீவிரமான மாற்றம் நம்ம ஒவ்வொருத்தருமே. அதனாலதான் மேய்ப்பர்கள் மேல அவருக்கு கோபம் வந்ததற்கு காரணம், உருவாக்க வேண்டிய போர் குதிரைகளை ஆடுகளாய் வைத்திருந்ததுனால. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், சேனைகளின் கர்த்தராய் நானே என்னுடைய சபைக்குள் கிரியை செய்ய போகிறேன், நான் செய்து வார் ஹார்சஸா நான் கண்டிப்பா மாற்றுவேன். அல்லேலூயா. நம்பர் 1, இந்த வார் ஹார்ஸுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன? இதனுடைய 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ஜோப் chapter 39 verse 19 and 20. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதை தொண்டையில் குதிரை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமா இருக்கிறது. வைரமுத்து எழுதுற மாதிரி இருக்கு, அப்படிதானே? இதை செய்வாயோ, இதை அருமையான ஒரு கவிதை வடிவில எழுதின ஒரு காரியம். குதிரைக்கு வீரியத்தை நீ கொடுத்தாயோ, வீரியம், தொண்டையிலே குமுறல், அதனுடைய நாசியின் செருக்கு. இந்த தமிழ்லாம் சென்னைக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. சென்னையில நம்ம எளிதான தமிழ் பேசி பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ். நான் சென்னையில உள்ள எங்களுடைய உறவினர் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க வீட்டுல அவங்களுடைய பையனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஏதோ சின்ன பிரச்சனை, எனக்கு தெரியாது. அவங்க அம்மா அப்பதான் சொல்லிட்டு இருந்தா, அதுக்குள்ள பையன் வெளியில வந்தவன சொல்றான், அண்ணா வணக்கம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்து சொல்றான், இந்த பாருமா அவர்கிட்ட சொல்லி வைமா, அடிக்கடி லைன்ல கிராஸ் பண்ணினே இருக்கிறாரு, எப்ப ஆக்சிடென்ட் ஆகும்னு எனக்கு தெரியாது. அங்கிட்ட யாரை பத்தி சொல்றாங்க? எல்லாம் அவங்க அப்பனை பத்தி தான் சொல்றாங்க. வெளியில வரும்பொழுது அவங்க தாத்தா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த பாருப்பா பெரியவங்களை பத்தி எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கிறாரு, அதனால சுத்த தமிழ்ல அவன்கிட்ட அறிவுரை சொன்னாரு, இந்த பாரு நீ அப்படிலாம் அப்பாவை பத்தி எல்லாம் சொல்லக்கூடாது. அவன் உடனே என்ன சொன்னான் தெரியுமா? இந்த பரிசு கம்னு கடை, இப்பயா அப்பயான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அதுதான் சென்னை லாங்குவேஜ்ல நம்ம பேசக்கூடிய தமிழ். இங்க என்ன கேட்கிறார் ஆண்டவர்? தொண்டையிலே குமுறல், வீரியம், நாசியின் செருக்கு. இதை நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? இந்த போர் குதிரைய தேவனே வர்ணித்து சொல்வதற்கு காரணம் இதனுடைய உள்ளான வலிமை. That's number 1, the inner strength, the core strength. போர் குதிரை என்று ஆண்டவர் அழைப்பதனுடைய முக்கியமான காரியம், as a believers, தேவனுடைய பிள்ளைகளா நம்முடைய வலிமை உள்ளான மனிதன்ல நமக்கு வரணும். இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ், 6 பேக், ஜிம், காலையில எத்தனை கலோரி, சாயந்தரம் எத்தனை புரோட்டீன், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் 6 பேக்கும் ஒரே பேக்கா தான் வந்து நிக்குது, ஒன்னும் மாற மாட்டேங்குது. என்ன செஞ்சாலும் இதுல வேற நான் போற வழியில பார்த்தேன் 99ன்னு ஒரு கடையில அங்க போட்டிருக்கான் குதிரவாளி பொங்கல்.
இந்த வாலி பொங்கல் இதெல்லாம் பார்த்து பிரதர் இதை சாப்பிட்டா, நான் என் பக்கத்துல ஒருத்தர் நின்று சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் சாப்பிட்டா நல்ல வெயிட் குறையும். அவர் ஒரு 170 கிலோ இருப்பாரு, 107 கிலோ இருப்பாரு, 70 இல்ல. அவர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த குதிரைவாளியை சாப்பிட்டாதான் நாம மாற முடியும். குதிரைவாளியை சாப்பிட்டு நம்ம மாற முடியாது. The inner core strength என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இந்த குதிரை, போர் குதிரைக்கு உள்ள 3 முக்கியமான இன்னர் ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? அந்த குதிரையினுடைய முதல் காரியம் காது. அந்த குதிரையினுடைய காது 180 டிகிரி டர்ன் பண்ணக்கூடியது. 180 டிகிரிஸ் அது வந்து டர்ன் பண்ண முடியும். 2 கிலோமீட்டர் தூரத்துல நடக்கக்கூடிய இன்னொரு குதிரையினுடைய சத்தத்தை இதுக்கு கேட்கும். அப்ப யுத்தத்துக்கு போக போதுன்னா எத்தனை கிலோமீட்டர்ல தெரியும்? 2 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த பக்கத்துல இருந்து எதிரியின் குதிரை வந்தா கூட இதனுடைய கேட்கக்கூடிய பார்வை, அதுக்கு ஏற்ற விதத்துல காதை இப்படி திருப்பணுமா, இப்படி திருப்பணுமா, இப்படி திருப்பணுமா. நம்ம சில நேரத்துல கம்பெனில உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம், இன்ட்ரெஸ்டான டாபிக் பின்னாடி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆண்டனா திரும்பும். அந்த 180 டிகிரி அவர் சொல்லல. அவர் சொல்லுகிற 180 டிகிரி வரப்போகிற காரியத்தை குறித்து பரத்திலிருந்து வருகிற செய்தியை என் காதுகள் தெளிவாய் கேட்க வேண்டும். Today, as a Christian, as a believer, our ears need to be sharpened. அதிகாலையிலே தேவன் தொடுகிற முதல் உறுப்பே இந்த உறுப்பு தான். வாசிங்க ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனம். காலையில எழுந்த உடனே நாம முகத்தை கழுவும், பல்ல பிரஷ் பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் எந்த உறுப்பை டச் பண்ண விரும்புறாரு தெரியுமா? வாசிங்க ஏசாயா 50:4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளுகிறார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். எதை கவனிக்க செய்கிறாரு? செவி. இதுல நடக்கிற எல்லாமே நமக்கு சேலஞ்ச். அதிகாலை அது எத்தனை மணி நமக்கு தெரியாது. நிறைய நேரத்துல நம்ம அலாரம் வைக்கிறதே ஆஃப் பண்றதுக்காக. அதை எந்திரிச்சு ஒரு ஆஃப் பண்ணிட்டா ஒரு திருப்தி. நான் எந்திரிச்சிட்டேன், நான் ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து அலாரம் வைக்கிற டைமை நீங்க பாத்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லுவான், 2 நிமிஷத்துல என்னை எழுப்புன்னு. நான் கேட்பேன், 2 நிமிஷத்துல நீ எப்படா தூங்குவ? ஏன்னா 2 நிமிஷம் சொல்லி நமக்கு அந்த ஆபீஸ்ல பரபரப்பா, அப்பதான் நம்ம யுத்த குதிரையா மாறுவோம். வேக வேகமா ஸ்பீடா போறது. ஆனா என்ன சொல்றாரு, இந்த யுத்த குதிரையினுடைய ஸ்பெஷாலிட்டியே 180 டிகிரில டர்ன் பண்ணி 2 கிலோமீட்டர்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய சத்தத்தை அவன் மேல உட்கார்ந்து இருக்கிற மனிதன் கேட்பதற்கு முன்பு இந்த குதிரை கேட்டுவிடும். உலகம் அறிவதற்கு முன்பு, உங்களோடு கூட இருக்கிறவர்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பு, மற்றவர்கள் பேசுகிறவங்க டீம் லீடருடைய சத்தம், உங்களுடைய உறவினர்களுடைய சத்தம் உங்களுடைய காதுகளுக்கு வரும் முன்பு, காலை நேரத்திலே பரத்தின் சத்தம் என் காதுகளை தொட்டால் உள்ளான வலிமையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். The inner strength will come. இந்த வார் ஹார்ஸ்னுடைய இன்னொரு முக்கியமான ஒரு குணநலம் பார்த்தீங்கன்னா, மோப்பம் பிடிக்கிறது. வாவ், இது சூப்பர். இன்னைக்கு காலையில ஜான் வரும்போதே சொன்னார், மீன் நல்லா ஃப்ரை பண்ணிருக்கிறீங்களே. இறங்கும் பொழுதே அங்க அக்கா பண்ண சமையல் கீழே வரைக்கும் அவ்வளவு ஒரு ஸ்மெல். நம்மளால அதிகபட்சம் எவ்வளவு தூரம் ஸ்மெல் பண்ண முடியும்? பக்கத்து வீட்டுல என்ன பண்ணிருக்கிறாங்க, அங்க என்ன சிக்கன் போயிருக்குதா, ஃப்ரை போயிருக்குதா. சில பேருக்கு ரொம்ப அருமையான ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி உண்டு. டிஃபன் பாக்ஸ்ல வச்சு பக்கத்துல வச்சிருந்தா கூட என்ன உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி இருக்குது அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிப்பாங்க. ஆனா இந்த குதிரையினுடைய ஸ்மெல் என்ன தெரியுமா? இந்த குதிரை தன்னுடைய ஓனர் யார், தன்னோடு கூட கட்டப்பட்டிருந்த துணை குதிரையா இது அல்லது எதிரியின் குதிரையா, வருகிற மனுஷனுடைய டிரெஸ்னுடைய ஸ்மெல் நம்முடைய தேசத்தை சேர்ந்ததா எதிரி தேசத்தை சேர்ந்ததா, இத 1/2 கிலோமீட்டர்ல இருந்து 800 மீட்டர் தூரத்துல இது கண்டுபிடிச்சு. அவ்வளவு தூரத்துல வரும் பொழுதே ஆழ தெளிவாய் கண்டுபிடித்து விடும். மோப்பம் பிடிக்கக்கூடிய ஒரு காரியம். நான் இருக்கிற இடத்துல இதுதான் என்ன சொல்றோம்னா டிசர்னிங் ஸ்பிரிட். நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லாரும் நண்பர்களாய் நாம் பழக வேண்டும். ஆனால் யார் எப்படிப்பட்டவர்கள், என்ன செய்கிறார்கள், இவனுக்கு சுவிசேஷம் தேவையா, இவனுக்கு ஆறுதல் தேவையா, இவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஆண்டவரை காண்பிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். நல்ல மோப்பம் பிடிக்கிற ஆளா மாறணும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க.
நீங்க நல்லா மோப்பம் பிடிக்கிற ஆளா மாறணும். சில பேருக்கு மோப்பன்றது வரவே வராது. ஒரு பாஸ்டருக்கு கஷ்டப்பட்டு என்னுடைய மனைவி கல்யாணம் முடிஞ்சு அப்பதான் அவ சமையல் கத்துக்கிட்டா. ரொம்ப பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் என் மனைவி வந்து நல்லா டீ போடுவா அப்படின்னு சொல்லி நான் வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ள அவ டீ போட்டு கொடுத்துருக்கிறா. பாஸ்டர் சாப்பிட்டு உண்மையிலேயே உங்க மனைவி நல்ல டீ போட்டிருக்காங்க. உடனே மனைவி வந்து சொன்னா, டீ இல்ல பாஸ்டர், காஃபி. இல்லையே, அவர் டீ தானே. அவர் பாஸ்டருக்கு டீயா காஃபியா அந்த ஸ்மெல்ல கூட கண்டுபிடிக்க முடியலன்னு அவரை குறை சொல்ல மாட்டேன். ஆனா அந்த அளவுக்கு என் மனைவி போட்டு கொடுத்துருக்கிறாளே, அவளை நான் பாராட்டி சொன்னேன். பரவாயில்ல, பாஸ்டரே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஏன் நான் சொல்றேன்னா, சின்ன ஸ்மெல்ஸ் நம்ம சில நேரம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாது தெரியுமா? இப்ப நான் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த கோவிட் வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஸ்மெல் போயிடுச்சு. சாதாரண வைரல் ஃபீவர் வந்தா கூட சில நேரங்களில் நம்ம ஸ்மெல் போயிடும். எப்போ நம்ம ஸ்மெல் பண்ண முடியாது தெரியுமா? தேவையற்ற ஒரு கிருமி உள்ளே இருக்கும்போது நமக்குள்ளே உள்ள உணர்வை நாம் இழந்து விடுவோம். If we have an unwanted germ within us, we will lose the sensitivity to smell godly discernment. நமக்குள்ள மறைந்திருக்கிற சில பாவங்கள் ஒரு கிருமி தான், ஒரு கோவிட் தான், ஒரு சின்ன பூச்சி தான். ஆனா எனக்குள்ள இருக்கிற ஸ்மெல்லினுடைய அந்த ஆல்ஃபாக்டரி நர்வ் என்று சொல்வோம், பிரெயின்ல இருந்து வரக்கூடிய அந்த நர்வனுடைய ஃபங்க்ஷனை மாத்திரும். சோ நம்முடைய வாழ்க்கையில எந்த கிருமிக்கும் நீங்க இடம் கொடுத்துடாதீங்க. You are in IT field, very busy area. மறைக்கப்பட்ட பாவங்களுக்கோ பழக்கப்பட்ட பாவங்களுக்கோ ஒரு கிருமி கூட, that's no more virus. வைரஸ் உங்களுக்கு புதுசு இல்ல. ஆகவே நீங்க பார்க்கிற வைரஸ் சாஃப்ட்வேரை தான் அது கரெக்ட் பண்ணும். இங்க இருக்கிற வைரஸ் உங்க சோலையே கரெக்ட் பண்ணிடும். அதனால இந்த வைரஸ் இஸ் மச் மோர் டேஞ்சரஸ். நீங்க HIV அப்படின்னு சொல்லி ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னு சொன்னா எங்களுக்கு சொல்லுவாங்க, யூனிவர்சல் ப்ரிகாஷன், டபுள் க்ளவ் போடுவோம், காகிள்ஸ் கண்டிப்பா போடணும், அதுல யூஸ் பண்ணக்கூடிய ஏப்ரன்ஸ் அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணணும், மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ HIV அப்படின்னு சொல்லிட்டாலே நார்மலா இருக்கக்கூடிய எல்லாவற்றை காட்டிலும் டபுள் த டைம் நாங்க காஷியஸ் ஆகிடுவோம். ஒரு சின்ன வைரஸ், இந்த வைரஸ் எனக்குள்ள வரக்கூடாதுன்னு இவ்வளவு கேர் பண்ற நானு, எனக்குள்ள பாவம் வரக்கூடாதுன்றதுக்கு சொல்றதுக்கு நான் எவ்வளவு ஆயத்தமா நான் வரணும். It is important, it is imperative that we need to get prepared to fight against the sin. பாவம் வந்த உடனே ஐயோ வந்துருச்சு நம்ம அதிர்ச்சி ஆகக்கூடாது. பாவமே வா, சவாலை சமாளிக்க தான் நான் வந்திருக்கிறேன்னு தைரியமா நிக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம். சோ இந்த நாட்கள்ல நிறைய எல்லா ப்ரொஃபஷனல் சைடுமே, நாட் ஓன்லி IT சைட், லாட் ஆஃப் மாரல் லேண்ட் ஸ்லைடிங், நிறைய இடங்கள்ல ஒழுக்க நெறி சம்பந்தப்பட்ட நில சரிவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்க அப்படிப்பட்ட இடத்துல இல்ல, ஆனா நில சரிவு எப்போது நாம ஆயத்தமா இருக்கணும். அதுல நம்ம விக்டிமா மாறிடக்கூடாது, நம்ம விக்டோரியஸா இருக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த குதிரைக்கு அந்த ஸ்மெல்லிங் சென்சேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே போல இந்த குதிரையினுடைய மூணாவது த விஷன். இந்த குதிரை பார்க்கக்கூடிய பார்வை மனிதர்கள் பார்க்கிறத விட 1.5 மடங்கு அதிகமான தூரத்துல இருந்தே இது பார்த்துரும். அப்படிதான் சொல்றாங்க. 1.5 கிலோமீட்டர் தூரத்துல கூட வருகிற அந்த காரியத்தை எளிதா இது கணக்கிட முடியும். குதிரை, அந்த போர் குதிரைக்கு அப்படிதான் ட்ரெயின் பண்றாங்க. கண், காது, அதனுடைய எல்லா காரியங்களையும் அந்த ஸ்மெல் பண்ணக்கூடிய இந்த 3 சென்சேஷன்ஸையும் ஒரு வார் ஹார்ஸுக்கு எவ்வளவு அவசியமோ அதே இடத்துல இன்றைக்கு விசுவாசிகளை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார், உங்களை கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. உள்ளான வலிமை, அதுதான் இந்த வார் ஹார்ஸினுடைய மேஜர் போர்ஷன். நம்பர் 2, நாங்க ஊழியம் செய்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க யாரு தெரியுமா? 50,000 ரூபாய்க்கு சைல்டு டிராபிகிங் என்கிற பெயர்ல 9 வயதுல இருந்து 16 வயதை சேர்ந்த 50,000 ரூபாய்க்கு 10,000 பிள்ளைகள் ஒவ்வொரு வருஷமும் பெண் பிள்ளைங்க விற்கப்படுகிறாங்க. எதுக்கு? சைல்டு போர்னோகிராஃபி வீடியோஸுக்கு, ஆபாச படங்கள் எடுப்பதற்கு, விபச்சாரங்களை செய்வதற்கு இந்த பிள்ளைங்களை நேபாளிலையும் விற்கிறாங்க, பீகார்லையும் கடத்திட்டு போறாங்க. அதை விற்கிறவங்க யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா சொந்த அம்மா அப்பா தான். எப்படி எவ்வளவு கொடூரமான காரியம். இதை கேள்விப்பட்ட பிறகு அவர்கள் மத்தியில ஊழியத்தை ஆரம்பிச்சோம். ஒரு தங்கச்சி என்னை பார்த்து கேட்டா,
என் வாழ்க்கை ஆல்ரெடி சீர்குலைஞ்சிருச்சு, என் வாழ்க்கை ஆல்ரெடி கெட்டு போயிடுச்சு, இதை இயேசு மாற்ற முடியுமா? முடியும். அவளால ஏற்றுக்கொள்ள முடியல. எங்க அம்மா அப்பாவே என்னை நான் நேசிக்கலையே, எப்படி இயேசு நேசிப்பாரு நீங்க சொல்றீங்க? என்னை கல்யாணம் பண்றதுக்கு என்னுடைய சிச்சுவேஷன் தெரிஞ்சா யாராவது ஓகே சொல்லுவாங்களா? என்னுடைய வாழ்க்கை பல பேரால் கெடுக்கப்பட்டு இனி நான் அதிலே வாழ்வது போதும் என்று சொல்லி நான் என் மைண்டே நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். எங்களுடைய இனத்துல 35 வயசுக்கு மேல பால்வினை நோய்களினால் நாங்க செத்து போறதுதான் எங்களுக்கு வைக்கப்பட்ட காரியம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு வாழணுமோ நான் வாழ்ந்துட்டு போயிருவேன். அப்படி சொன்ன பிள்ளைய இந்த சுவிசேஷம் இருந்த மிஷினரி தம்பி சொல்லி சொல்லி ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இன்றைக்கு இன்னொரு நபரை, அவரை ஏற்றுக்கொண்ட நபரை திருமணம் செய்து ஊழியக்காரிகளாக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி உள்ளான வலிமை யாருக்குள்ள வர முடியும்? சிதைந்து போனவனுக்குள்ளும் வர முடியும், சீர்கெட்டு போனவர்களுக்குள்ளும் உள்ளான வலிமை வர முடியும். அதுதான் சிலுவை. இந்த சிலுவை உங்களுக்கு தூரமானதல்ல. உங்க லைஃப்ல நீங்க எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும், today is the day and now is the time that you can get strengthened in your inner life. Number 2, இந்த வார் ஹார்ஸ்னுடைய இரண்டாவது கீ கேரக்டர், இரண்டாவது முக்கியமான ஒரு காரியம், அந்த 39வது அதிகாரத்துல யோபுவுக்கு ஆண்டவர் பதில் சொல்லும் போது சொன்ன காரியம். அதுக்கு அடுத்த 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 21, 22வது வசனத்தை வாசிக்கலாம். அது தரையிலே தாழடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். அது உலகாமலும் பட்டயத்திற்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். முதல்ல நான் சொன்னேன் உள்ளான வல்லமை, இரண்டாவது உளமான களிப்பு, உள்ளத்திலே நிறைந்திருக்கிற சந்தோஷம். என்னங்க வார் ஃபீல்ட்ல போய் நின்று யுத்தத்துல நின்று சந்தோஷமா இருக்க முடியுமா? அது என்ன செல்ஃபி எடுக்கிற ஏரியாவா? இல்ல அது என்ன பார்க் ஏரியாவா? திரும்பினா கழுத்து போயிடும், தப்பு பண்ணா கூட இருக்கிறவங்க செத்து போயிடுவாங்க. ஆனா அந்த யுத்த குதிரை என்ன செய்யுமா? தரையிலே தாழடித்து தன் பலத்திலே கழித்து, இட் வில் என்ஜாய், இட் வில் ரிஜாய்ஸ் by showing its foot action. அப்படின்னா என்ன? ஒரு காலை மிதிச்சு ஒரு டிஸ்கோ டான்ஸ் போட்டு அது ரெடி ஆகுமா வார் ஹார்ஸ். அவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. ஒரு போர்க்களத்துல போய் நிற்கும் பொழுது கொஞ்சமாவது கண்ணீர் வரணும், கொஞ்சமாவது பயம் வரணும். ஐயோ என்ன ஆயிடும், தோத்துட்டோம்னா என்ன ஆயிடும். அது போட்டிருக்கிற எல்லா கேரக்டர்ஸ் நீங்க வரிசையா 1 by 1 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பயம்ன்றதே அதுக்கு இல்ல. there's no fear but full of joy. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடையாளமே என்ன தெரியுமா? ஆனந்தத்தில் நிறைந்திருப்பதுதான். the overflowing vessel, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த அனுபவம் தாங்க கிறிஸ்தவ லைஃப்ல. எதனுடைய நடுவுல? போர்க்களத்தினுடைய நடுவுல. இந்த பக்கத்துல இருந்து சத்தம், அந்த பக்கத்துல இருந்து எதிர்ப்பு, இந்த பக்கத்துல இருந்து துப்பாக்கி, இந்த பக்கத்துல இருந்து ஆயுதம், பல பிரச்சனைகள். ஆனால் இதனுடைய நடுவுல எதுவுமே என்னை தொட முடியாது, பயப்படாது, அஞ்சாது. சும்மா நான் நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அதற்கு மேல துக்கமா நீங்க சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்லுவாங்க. சந்தோஷம் பொங்குதுன்ற பாட்டை நம்ம ஊர் மக்கள் மாதிரி வருத்தமா யாரும் பாட முடியாது. அவ்வளவு தூரம் பாடக்கூடிய ஒரு நாட்கள். என்னுடைய கேள்வி, உளமான நிறைந்து வழிகிற ஆனந்தம் நம்மிடத்திலே உண்டா? ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? 2 வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று பவுல் சொன்ன வசனம். அவன் சொன்ன தன்னுடைய வாழ்க்கையினுடைய, பவுலினுடைய முழு வாழ்க்கையை பத்தி தெரியணும்னா ஒரே ஒரு வசனம் தான். 20-24 அப்போஸ்தலர் 20-24 20-24. அதுதான் அவனுடைய வாழ்க்கையை குறித்த ஒரே ஒரு வசனம். அந்த வசனத்தை அவன் சொல்றத பாருங்க. What was Paul's life? வேகமா வாசிக்கலாம். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்படேன், ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன். அந்த ஒன்றை குறித்தும் எதை தெரியுமா சொல்றாரு? முந்தின வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, பட்டணங்கள் தோறும் அவனை கொலை பண்றதுக்கு ஆள் ரெடியா இருக்கிறான். இங்க இருந்து கன்னியாகுமரி போகணும், போற வழியில ஒவ்வொரு ஊர்லயும் அவனை கொலை பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா இவன் என்ன சொல்றான்? ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட கூட முடிக்கவும். அப்போ என் ஓட்டத்தை முடிக்கவும் இல்ல, எப்படி முடிக்கணும்? அதுதான் கிறிஸ்டியன் ரேஸ். இயேசு கிறிஸ்து இது எங்க இருந்து கத்துக்கிட்டார் தெரியுமா? 2வது காரியம், அவருடைய குருநாதர், நம்முடைய ரட்சகர் இயேசுவின் இடத்துல இருந்து அவர் கத்துக்கிட்டது. எபிரேயர் 12வது
அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். கிறிஸ்தவ வாழ்க்கையே நிறைந்திருக்கிற ஆனந்தம் போர்க்களத்தின் நடுவிலே. அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இயேசு எப்படி சிலுவையை சகித்தார்? ஒரே ஒரு ரகசியம் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தேவ குமாரன் தான், அது தேவ திட்டம் தான், தேவனுடைய ஒத்தாசை அவருக்கு இருந்ததுதான். ஆனால் எபிரேய ஆக்கியோன் தெளிவாய் சொல்லுகிறார், அவர் தனக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணவில்லை, சிலுவையை சகித்துக் கொண்டார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் இன்றைக்கு சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். அதனால எனக்கு என்ன? 3வது வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய். நான் கடைசி வரியை மட்டும் வாசிருங்க. கடைசி வரி. விவிதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவுக்கு முன்னால சிலுவை இருக்கும் பொழுது எப்படி சகித்தார், எப்படி பொறுத்து கொண்டார், எப்படி சிங்காசனத்திற்கு போனார்? ஒண்ணே ஒண்ணுதான், அவருக்கு முன்பாய் இருந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. So the joy, நீங்க ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் உள்ளான மனிதன்ல நீங்க நிறைந்திருக்கிற அந்த ஆனந்தம், அதுதான் உங்களை போர் குதிரையாய் மாற்றும். இந்த போர் குதிரையை கட்டி வச்சிருந்தா அது டான்ஸ் ஆடாதான். எப்போ யுத்தத்தினுடைய சத்தம் கேக்குதோ, எக்கால தொனி கேக்குதோ, உடனே காலை அடிச்சு ரெடி ஆகி அது எந்த விதத்திற்கும் பயப்படாம ஒரு பெரிய சத்தம் கொடுக்குமா. அந்த சத்தத்துக்கு என்ன பேர் தெரியுமா? யோபு எழுதுனவங்க எழுதுறாங்க, எனக்கு இந்த தமிழ் உண்மையிலே எனக்கு தெரியவில்லை, ஒருவேளை பாலனன் உதவி செய்யலாம். யோபுவினுடைய புஸ்தகம் 39வது அதிகாரத்துல இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்துவதில்லை. அது எப்படி சிரிக்கும்னு போட்டிருக்காங்க. குதிரை சிரிக்கிறது யாராவது பார்த்திருக்கீங்களா? 25வது வசனம் வாசிங்க. எக்காலம் தொனிக்கும் போது நிகி என்று கனைக்கும். நம்ம நிகின்னு சொன்னா பக்கத்து வீட்டுல உள்ள வேற ஏதாவது லேடி பேருன்னு யோசிச்சிடக்கூடாது. நிகி என்று கனைக்குமா. அதுக்கு இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறாங்க, அதனுடைய அந்த டோன் 2.5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கேட்குமா. ஒரு 50 குதிரை சேர்ந்து ஒரே நேரத்துல சிரிச்சதுன்னா அந்த முழு பள்ளத்தாக்கே இறைச்சலா இருக்குமா. பாருங்க, நம்முடைய ஆனந்தம் எவ்வளவு தூரம் கேட்க முடியும்? எத்தனை தூரம் கேட்க முடியும் தெரியுமா? உங்களுடைய நீ ஆனந்தமா இருக்கிறீங்களா இல்லையா? எத்தனை கிலோமீட்டர் இது போக முடியும் தெரியுமா? நெகேமியாவின் புஸ்தகம். How long our joy can travel on Bluetooth. கனெக்ஷன் இல்லாம ப்ளூடூத்ல ஆனந்தம் எப்படி இருக்கும்? 12வது அதிகாரம் 43வது வசனம். நெகேமியா 12:43. பழைய ஏற்பாட்டுல 621. அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. இங்க வைக்கிற ஆனந்தம், நீங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல, நீங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல, நீங்க இருக்கிற செக்ஷன்ல, if you have filled with the joy, நீங்க இந்த ஆனந்தத்துல நிறைந்திருந்தீங்கன்னா தூரம் வரைக்கும் அந்த செய்தி போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனா எதனுடைய மத்தியில தெரியுமா? குழப்பத்தின் மத்தியில, amidst the noises. வார்களத்துல எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, போராட்டமா இருக்கும், எதிரா இருக்கும். இதனுடைய மத்தியில நான் செய்ய முடியுமா? Can I able to do it? Brother, I have a problem in family. Brother, I have a problem in working area. வீட்டுலதான் பிரச்சனை, அங்க போனா அங்க ஒரு கோலியார் நின்றுட்டு இருக்கிறான். இங்கதான் சரி, அதுதான் பிரச்சனை முடிஞ்சுன்னு வேற ஒரு இடத்துக்கு போனா இதுக்கு கோலியாத்தே பரவாயில்ல போல, தம்பி அங்க நின்றுட்டு இருக்கிறான். எல்லா இடங்கள்லயும் யாராவது ஒருத்தர் இருக்கிறார். சரி, இதெல்லாம் முடிஞ்சு எப்பா ஒரு வாரம் சென்னையை விட்டு வீட்டுக்கு போலான்னா அங்க 2 கோலியாத்து நின்றுட்டு இருக்கு. எங்க பிரதர் போறது? ஒரே பிரஷர், நெருக்கம், காரியங்கள் இல்ல. ரொம்ப அழகா வேதம் சொல்லுகிறது, போர்க்களத்தின் நடுவுலதான் போர் குதிரை கனைக்கும், மிகி என்று சிரிக்கும், அது பெரிய சந்தோஷத்தோட ஆனந்தமிடும். அல்லேலூயா. Be joyful. அதுதான் கிறிஸ்டியன் லைஃப்ல நம்ம கட்டாயப்படுத்தி செய்ய வேண்டியதல்ல. அண்ணன் சொன்னதை போல நான் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்தவன் அல்ல. இந்து கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய தர்மகர்த்தா குடும்பத்திலிருந்து நான் வர்றேன், திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து. இயேசுவை என்னுடைய சொந்த ரட்சகரா 21 வயசுல தான் ஏற்றுக்கொண்டேன். நான் ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் இன்றைக்கு ஆகிறது. ஆனால் எத்தனையோ அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. ஆனால் ஒரு நாளும் நான் தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நான் சொல்ல முடியும், உயர்வு இருந்தது, தாழ்வு இருந்தது,
உற்சாகம் இருந்தது, சோர்வு இருந்தது, அழுகை இருந்தது, வருத்தம் இருந்தது. ஆனால் இயேசு தந்த சந்தோஷம் அது ஒன்றுதான் இன்றைக்கு வரைக்கும் உயிருள்ள வரைக்கும் ஓடுவதற்கு எங்களுக்கு போதுமானது. அல்லேலூயா. என்னுடைய முதல் குழந்தை பிறந்து 2வது குழந்தைக்கு நாங்கள் ஆயத்தமாய் இருந்த பொழுது எதிர்பாராத விதமா அதை இழக்க நேரிட்டது. என்னுடைய மனைவிக்கு நானே டிஎன்சி ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. கணவனாய் இருக்கும் பொழுது என்னுடைய சொந்த பிள்ளையை வெளியே எடுத்து தூக்கி போட்டு அதை டிஎன்சி சர்ஜரி பண்ணுவது கடினமான ஒரு காரியம். ஆனால் என்னுடைய மனைவிக்கு செய்துவிட்டு அதே நாளிலே இன்னொரு மிஷனரி எனக்கு தெரிந்தவர், அவருக்கு அடக்க ஆராதனை, இன்னொரு இடத்திலே போராட்டம். அடுத்த நாள் காலையில நான் நேபாள் ஊழியத்திற்கு போக வேண்டும். நான் யோசித்தேன், இது எப்படி செய்ய முடியும்? 5 நிமிடங்கள் தான் முழங்கால் படிக்கிட்டேன். சிலுவைக்கு முன்னால் சிலுவையை சகித்த ஆண்டவர் எனக்குள்ளே இருப்பார் என்றால் அதே சந்தோஷம் ஒரு நாளும் எனக்கு மாறாது. வீடு வருவதனால் என் சந்தோஷம் பெருகுவதில்லை, காரியங்கள் நடப்பதினால் என்னுடைய சந்தோஷம் பெருகுவதில்லை. என் எஜமானன் எனக்குள்ளே இருக்கிறார். என் எஜமானன் நடந்த பாதையிலே நான் நடக்கிறேன். whether I have or not, whether I achieve or not, whether I do or not, I will rejoice. அதுதான் ஆச்சரியமான காரியம். இந்த பலன் குறைந்ததுனாலதான் நெகேமியா சொன்னா, கர்த்தரிடத்துல சந்தோஷமா இருப்பதே, மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். So being joyful. இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல அதிகமான ஜாய் நம்ம எப்படி மிஸ் பண்றோம்? நிறைய நேரங்கள் நம்ம மிஸ் பண்ணக்கூடிய இடம், ஏதாவது ஹேப்பனிங்ஸ் நடந்ததுன்னா ஜாய்ஃபுல் நம்ம யோசிக்கிறோம். இல்ல, நம்ம கூட இருக்கிறவனாலதான் நமக்கு ஆனந்தம். அதாவது நீங்க தைரியமா செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த போர் குதிரையினுடைய கடைசி அச்சு அடையாளம் இது எப்படி இருக்கும்? இது முதலாவது ஒரு உள்ளான வலிமையிலே நிறைந்ததா இருக்கும், உளமான மகிழ்ச்சியிலே அது நிறைந்ததா இருக்கும். முக்கியமான ஒரு காரியம், இந்த போர் குதிரை 23, 24 வசனத்தை வாசிக்கலாம். அம்பார துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதின் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல அனுமானித்து இவ்வளவு பலனுடைய குதிரை தானா ஓடாது. இந்த குதிரைக்கு பயம் இல்ல. இந்த குதிரைக்கு தெரியும் போர் வந்துருச்சு. இந்த குதிரைக்கு 2 கிலோமீட்டர் தூரத்திலே எக்கால துணியின் சத்தம் தெரியும், ஆபத்து இருக்குன்னு தெரியும். ஆனா இந்த குதிரை தானா செயல்படாது. மேல இருக்கிறவர் என்ன சொல்றாரோ, குதிரையின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே செய்து நிறைவேற்றும். அல்லேலூயா. இதுதான் சொல்றேன், உயர்ந்த அர்ப்பணிப்பு. I am able to do it. You may able to do it a lot of things, but that is not the question whether you have allowed your God to overpower your life. முக்கியமான காரியம், குதிரை தான் நினைச்சதை போல ஓடாது, குதிரை தான் நினைச்சதை போல அது செயல்படாது. குதிரையின் மேல் அமர்ந்திருக்கிறவர். இந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துல மறுபடி வரும். குதிரையின் மேல் அமர்ந்திருக்கிறவர் அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைகளை, அந்த காரியங்களை நீங்க வீட்டுல போய் வாசித்துக்கோங்க. நேரம் குறைவா இருக்கும், நான் முடிக்க விரும்புகிறேன். அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கு தன்னை பூரணமாய் விட்டு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு குதிரை. அதுதான் போர் குதிரை. இன்றைக்கு சபைகளுக்குள்ளே தேவை ஆடுகள் அல்ல, கிடாக்கள் அல்ல, யுத்த குதிரைகள், போர் குதிரைகள். அதோட முக்கியமான முதல் காரியம் உள்ளான வல்லமை. இது செயல்படுகிற விதமே வேறு. உள்ளமான ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம். அது ஆச்சரியமான காரியம். உயர்ந்த ஒரு அர்ப்பணிப்பு. அது எஜமானன் என்ன சொல்றாரோ அது அப்படியே செய்யக்கூடிய காரியம். ஒரு சில வருடங்களுக்கு முன்பு எங்க கூட ஊழியத்துல இருந்த ஒரு தம்பி எனக்கு ஒரு போன் பண்ணி சொன்னார், அண்ணா இன்னைக்கு உங்களை பாக்குறதுக்கு ஒரு தங்கச்சி வருவா, உங்க ஊழியத்துல நீங்க எடுத்துக்கோங்க. சரி, நான் காலையில உட்கார்ந்து இருந்தேன், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் சொன்னதை போல ஒரு தங்கச்சி வந்தா. ஆனா ஒரு அதிர்ச்சியான காரியம், அவளுக்கு 2 கால்லையும் கேலிபர் போட்டிருந்தாங்க. போலியோ பிள்ளைங்க போடுற மாதிரி கீழே இருந்து மேல வரைக்கும் கேலிபர், ஷூ, கிரச்சஸ் இதனுடைய உதவியோடு மெதுவா உள்ள நடந்து வந்தா. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு பிள்ளை. ஒரு 22 வயசு 22 வயசுக்குள்ளதான் இருக்கும். வந்து உட்கார்ந்தா. உங்க நண்பர் என்னை அனுப்பினார், பையா பிரைஸ் இல்லான்னு சொன்னா. உட்காருமான்னு சொன்னேன். என்ன விஷயம் நீ சொல்லு அப்படின்னு.
அவர் உங்க நண்பர் உங்கள்கிட்ட எதுவும் சொன்னாரா? என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. உனக்கு உதவி செய்ய சொன்னாரு, எனக்கு என்ன உதவின்னு எனக்கு தெரியாது, நீ சொல்லு சொன்னா. நானு நேபாள் தேசத்தினுடைய ஜாப்பா பகுதியில மலை பிராமண குடும்பத்துல பிறந்தவர். 6-7 வயசு ஆகும், 6வது வகுப்பு படிக்கும் பொழுது எனக்கு திடீர்னு போலியோ வியாதி வந்துருச்சு. என்னோட 2 கால்களும் செயலிழந்து போயிடுச்சு. அது வரைக்கும் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக முடியல. எனக்கு ஒரே வருத்தம். ஆனா எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புலதான் அந்த ஸ்கூல் இருந்தது. அங்க ஒரு கிறிஸ்டியன் டீச்சர் இதை கேள்விப்பட்டு எங்க வீட்டுல வந்து பார்த்தாங்க. என் வீட்டுல வந்து என்னோட நிலைமையை பார்த்து, நீ கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எங்க அம்மா கிட்ட ஆறுதல் சொன்னாங்க, எங்க அப்பா கிட்ட ஆறுதல் சொன்னாங்க. அது எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருந்தது. அதனால அந்த டீச்சர் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இயேசுவை பற்றி எனக்கு கொஞ்சம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தது. இயேசு எனக்கு உதவியா இருக்க முடியும்னு சொன்னாங்க. ஒரு நியூ டெஸ்டமெண்ட்டை என்னுடைய கையில கொடுத்தாங்க. இதை நீ எப்படியாவது படிக்க ஆரம்பின்னு சொல்லி, அப்ப அந்த புதிய ஏற்பாட்டை என் கையில எடுத்து நான் நியூ டெஸ்டமெண்ட் படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் எங்க அப்பா பார்த்துட்டாரு. பார்த்து செம அடி எனக்கு. அதை கிழிச்சு தூர எரிஞ்சு போட்டேன். இதுக்கப்புறம் அந்த டீச்சரும் வரக்கூடாது, நீயும் படிக்க கூடாதுன்னு. அப்புறம் எங்க அம்மா கிட்ட எப்படியோ ரெக்வஸ்ட் பண்ணி அந்த டீச்சரை மறுபடியும் வர வச்சேன். அந்த டீச்சர் சொன்னாங்க, ஓ அப்படியான்னு சொல்லி அந்த நியூ டெஸ்டமென்ட்னுடைய பாதியை கிழிச்சு, புதிய ஏற்பாட்டுடைய சில பக்கங்களை மட்டும் கிழிச்சு என்கிட்ட கொடுத்தாங்க. அதை நான் ஒரு பிளாஸ்டிக் பையில வச்சு பாத்ரூம்ல ஒளிச்சு வச்சிருந்தேன். நான் உள்ள போய் உட்காந்து படிப்பேன், மறுபடியும் உள்ள வச்சிருவேன். 2-3 நாளைக்கு அப்புறமேட்டு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வருவாங்க, வேற பக்கத்தை கிழிச்சு கொண்டு வருவாங்க, அதை படிச்சேன். ஒரு நாள் எங்க அம்மா என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்க அம்மாவும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன், கண்டிப்பா உனக்கு இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. என்னால எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. உடனே நான் டீச்சர்கிட்ட சொன்னேன், என்னை வீட்டை விட்டு எப்படியாவது கொண்டு போயிருங்க. டீச்சருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அவங்க சொன்னாங்க, 1 நாள் 2 நாள் பொறுத்துக்கோன்னு சொல்லி சில நாட்கள்ல யூபி பார்டர்ல இருந்த ஒரு ஊழியக்காரரை கான்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி நேபாள்ல இருந்து ஒரு பொண்ணு வருவா, நீங்க அவளை பராமரிச்சுக்கோங்கன்னு சொல்லி நைட்டு இரவு சாயந்தர நேரங்கள்ல என் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் தெரியாம வீட்டுல இருந்து அந்த பிள்ளை தவண்டுதான் வர முடியும். தரையில நடக்க முடியாது. அந்த கையை வச்சு முட்டை வச்சு தவண்டுதான் போகணும். எப்படியோ பஸ் ஸ்டாண்ட்ல வந்து அவங்களை ஏற்றி விட்டாங்க. வீர்கஞ்சின்ற இடத்துக்கு வந்து அங்கிருந்து யூபிக்கு போற பஸ்ஸை பிடிச்சு அந்த பொண்ணு போயிடுச்சு. போய் அங்க இருந்த கிறிஸ்தவ ஒரு பராமரிப்பு நிலையம். ஆனா இவளை துயரம் விடல. அந்த பராமரிப்பு நிலையத்துல இருந்தவரே இடத்துல தவறா நடக்க முயற்சி செஞ்சாங்க. இது இவளுக்கு பெரிய அதிர்ச்சியானது. அங்கிருந்து தப்பிச்சு லக்னோ பஸ் ஸ்டாண்டு வந்து குளிர்ல ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கேரளாவை சேர்ந்த ஒரு சுவிசேஷகர் வந்து அவர் நிலைமையை பார்த்து அவரை கொண்டு போய் சிஎம்சி லூதியானால உள்ள டாக்டர் ராஜீவ் ஏப்ரஹாம் சார், அவருடைய 2 டாக்டர் வந்து அவர்களிடத்துல கொண்டு போய் அவரை சேர்த்து இவரோட எல்லா அசஸ்மெண்ட்டும் பண்ணி இவருக்கு ஆபரேஷன்ல செய்யறதுக்கு ரெடி பண்ணாங்க. இவருடைய நிலைமையை அறிஞ்சு உதவி செய்யறதுக்கு ரெடி பண்ணாங்க. ஆண்டவருடைய கிருபை, அவ மறுபடியும் நேர நிக்கிறதுக்கு, கேலிபரோட நிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கப்புறம் அவர் அக்கௌண்டன்சி படிக்க வச்சாங்க, வேலை கிடைச்சது. இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டா. அவளை திருமணம் பண்றதுக்கு ஒரு தம்பி வந்துட்டான். நான் சொன்னேன், இதுல என்கிட்ட என்ன உதவி நீ கேட்க வந்திருக்கிற? சொன்னா, இதெல்லாம் நடந்தது உண்மைதான், ஆனா இந்த மனசு கேட்கல. நான் இயேசுவை அறிந்து கொண்டேன், இவ்வளவு தூரம் என் வாழ்க்கை மாறிடுச்சு. எங்க அம்மா அப்பாவுக்கு இயேசு தெரியாது. எங்க குடும்பங்கள்ல யாரும் போய் சுவிசேஷம் போய் சொல்ல முடியாது. சொன்னா யாரும் ஏத்துக்கிட மாட்டாங்க. அதனால நான் எப்படியாவது இந்த திருமணத்தெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் எப்படி என்னுடைய சொந்த ஊருக்கு நான் போகணும். அங்க போனா ஒருவேளை என்னை கருணை கொலை கூட பண்ணிடுவாங்க, உண்மைதான். ஆனா என்னுடைய ஜனங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லணும்ன்றது என்னுடைய எஜமானன், என் மீது அமர்ந்திருக்கிறவர் எனக்கு தருகிற ஒரு அழைப்பு. அதனால செஞ்சு முடிக்கணும். நான் சொன்னேன், நீ இப்படிப்பட்ட சூழ்நிலை நீ போனேன்னா நிச்சயமாவே உன்னை கொண்டுருவாங்க, அல்லது நிச்சயமா உன்னை ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருவாங்க. அதனால நீ வந்து கொஞ்சம் பொறுமையா இரு, நான் உனக்கு உதவி செய்ய நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி. ஆனா அவ வந்து சரின்னு சொல்லிட்டு அவ போயிட்டான். நான் ஒரு 10 நாள் நான் வெயிட் பண்ணேன். சரி, ஒரு மாசம் கழிச்சு நம்ம செய்யலாம்னு சொல்லி என்னுடைய நண்பனுக்கு 1 மாதம் கழிச்சு நான் போன் பண்ணும்போது அவ 2 வாரம் வெயிட் பண்ணா. அவன் வந்து போன் வராதனால அவன் கிளம்பி போயிட்டான்னு சொல்லி. எங்க போயிட்டா? யாருடைய நாங்க கூட உதவி செய்யறதுக்கு முன்னாடியே அவன் நேபாள் போயாச்சு. அந்த பகுதியில இன்றைக்கு அவ்வளவு எதிர்ப்புகளையும் மீறி அந்த இடத்துல நின்று அடிகளப்பட்டு சித்திரவதைப்பட்டு ஆனா சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்துதான் இருக்கிறார். பெரிய ஆர்கனைசேஷனை சேர்ந்தவள் அல்ல, உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரி அல்ல, மீடியாக்களிலே விளம்பரங்களிலே தெரியக்கூடியவள் அல்ல. ஆனால் எஜமானன் போகக்கூடிய சொல்லக்கூடிய இடத்துல போகிற ஒரு போர் குதிரை. எங்க போக வேண்டும், தன்னுடைய நிலைமை அங்க இருந்தா சரிபடாதுன்னு அவளுக்கு தெரியும். என்னை ஆண்டவர் நல்ல இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று துதித்து அவள் விட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அவள் ஆழமாய் உணர்ந்தாள். ஏனென்றால் குதிரை தானாய் செயல்பட முடியாது. உட்கார்ந்து இருக்கிறவர் என்ன சொல்லுகிறாரோ
அதற்கு தான் அதை அர்ப்பணித்தாக வேண்டும். அது போகிற திசையில போக சொல்லும் போதுதான் அது ஓட முடியும். வாழ்க்கையில நிறைய எபிலிட்டி இருக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். தேவன் எங்க போக சொல்லுகிறார் என்கிற காரியத்திற்கு நீங்க பூரணமா அர்ப்பணிச்சீங்கன்னா ஜெயித்த போர் குதிரையா அதே வெற்றியோடு கூட ஒரு உயர்ந்த கனத்தோடு கூட நாம் திரும்பி நிச்சயமாய் வருவோம். நம்ம எல்லாரும் விழுந்திருக்கலாம். ஜெபித்து முடிக்க போகிறோம். இந்த சாயங்கால வேளையில தேவன் உங்களை, ஒருவேளை உங்களுக்குள்ள பயங்கள் இருக்கலாம், எப்படி என்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம் இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் உங்களை உருக்குலைத்து இருக்கலாம். நீங்க இருக்கிற டீம்ல, நீங்க இருக்கிற கம்பெனிஸ்ல, நீங்க இருக்கக்கூடிய வீடுகளில ஏராளமான சவால்கள் பிரதர், வெளியே நான் சொல்லவே முடியாது. காயத்ரி நமக்கு ஒரு சவால் விடுகிற பிள்ளை. 2 கால்களிலே இன்னமும் அவள் அந்த கேலிபரை மாட்டிக்கொண்டுதான் நடக்க வேண்டும். அந்த மலைகளிலே ஏறுவதற்கு அவளுக்கு அந்த கிரட்சஸ் அவசியம். ஆனால் அந்த இடத்துல எஜமானன் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை சொல்வதற்கு அந்த குதிரை ஓட ஆரம்பித்து விட்டது. அது நிச்சயமாய் தோற்காது. அது ஜெயம் பெற்று மகுடத்தோடு கண்டிப்பாய் வரும். இந்த ராத்திரி வேளையிலே உங்களுடைய உள்ளான வல்லமையை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். Strengthen your inner abilities. God உங்களுடைய அரணான பட்டணத்திற்கு ஏற்ற ஒரு வல்லமையை உங்களுடைய கண்களிலே, காதுகளிலே, தேவனை குறித்த அந்த அறிவுகளிலே, உணர்வுகளிலே, sensitiveness to God, தேவன் பேசுவதை எக்காட தொனி 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து தொனிப்பதை, எதிரிகளுடைய குதிரைகளுடைய சத்தத்தை மனிதர்கள் அறிவதற்கு முன்பாகவே தூரத்திலே மோப்பம் பிடிக்கிற வார்குதிரை. நீங்க தேவ சமூகத்திலே காலையில் அமர்ந்து உங்களுடைய உள்ளான வல்லமையை பலப்படுத்திக் கொண்டு உங்களுடைய பணியிடங்களுக்கு நீங்க போய் பாருங்க. ஒரு போர் குதிரையா நீங்க ஓட முடியும். 2வது காரியங்களை நினைத்து, பழையவைகளை நினைத்து நினைத்து யோசித்து யோசித்து உங்களுடைய காயங்களை அகலமாக்காதீங்க, ஆழமாக்காதீங்க. யுத்த குதிரைகள் யுத்தத்தினுடைய சத்தத்தை கேட்கும் போது அது அஞ்சாமல் பாயும், அது நிகி என்று சிரிக்கும், கணைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மற்றவர்களை பார்த்து சிரிக்குமா? அது யுத்த களத்திலே நிற்கிறது. எப்பொழுது வெட்டப்படும் என்று தெரியாது, வீழ்த்தப்படுமா ஜெயிக்குமா என்று தெரியாது. ஆனால் யுத்த களம் அதனுடைய சந்தோஷத்தை தொட முடியாது. எந்த காரியம் உடைய வாழ்க்கையினுடைய அழுத்தங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. சிலுவையை நோக்கி பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நெகேமியாவினுடைய நாட்கள்ல அவருடைய களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. பவுல் சொல்லுகிறான், என்னுடைய ஓட்டத்தை முடிப்பதல்ல, என் ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிப்பது, அதுதான் என்னுடைய கோல். Every day rejoicing in the Lord, whether I have or not, எனக்கு இருக்கிறதோ இல்லையோ, நடக்கிறதோ இல்லையோ, செய்கிறேனோ இல்லையோ, ஆனால் எனக்குள் நிரம்பி வழிகிற சந்தோஷம் அதை சார்ந்ததல்ல, அது என் எஜமானனை சார்ந்தது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளம். கடைசியாய் உயர்ந்த அர்ப்பணிப்பு. அது என்ன தெரியுமா? நான் இதை செய்ய முடியும் என்கிற எபிலிட்டி இருக்கும் பொழுதும் மேலே உட்கார்ந்து இருக்கிறவர் எங்க போக சொல்றாரோ அவர் ஒரு துடுக்கு கொடுத்த உடனே அது ஓட ஆரம்பிக்கும். அவர் இழுத்து பிடித்தால் அது நிற்கும். அதுதான் போர் குதிரை. ஏனென்றால் எஜமானனுக்கு தான் தெரியும் எப்பொழுது முன்னே பாய வேண்டும், எப்பொழுது அமைதலா இருக்க வேண்டும், எப்பொழுது சீறி பாய வேண்டும். எஜமானின் கரத்துக்கு உங்களை பூர்ணமா நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? நம்ம இணைந்து அப்படியே தேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். நான் கேட்டுக்கொள்வேன், பாலனுக்கு முன்னாடி வந்து கடைசி ஜெபத்திலே நம்ம நடத்துவார்கள். நல்லா நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்துல அப்படியே நம்ம அர்ப்பணிக்க போறோம். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை, அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை, அப்படிப்பட்ட ஒரு பெரிய அர்ப்பணிப்பை இந்த ராத்திரியிலே எனக்கு தாரும். ஹல்லேலூயா. தகப்பனே, நான் பூரணமாய் என்னை அர்ப்பணித்து நான் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். திருக்கரத்தால் தாங்கி என்னை
செய்தியை தொகுத்து சொல்ல அவசியம் இல்லை. ஆனா ஒரு ஆழ்ந்த அர்ப்பணத்திற்கு, ஒரு உயர்ந்த அர்ப்பணத்திற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டிய அவசியத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். நியாயத்தீர்ப்பு நாளில் காயத்ரி நமக்கு எதிராக நின்றுவிடக் கூடாது. நம்முடைய சரீர அவயவங்கள் பலமுள்ளவைகளாகவே இருக்கிறது. பலவீனப்பட்டவர்கள் அல்ல, சரீரத்தின் வடிவத்துல, பலத்துல. ஆனா ஒரு உண்மையான ரட்சிப்பு, நித்தியத்தை குறித்த ஒரு பார்வை உண்டானால், அது நிஜமாகவே நம்மால் உணரப்படக்கூடுமையினால் இன்றைக்கு வாழ்கிறான வாழ்க்கையை விடவும் நம்முடைய வாழ்க்கை இன்னும் வீரியம் உள்ளதாக மாறிவிடக்கூடும். உள்ளான வலிமை, உளமான கழிப்பு, உயர்ந்த அர்ப்பணம் அடுத்த வயலுக்கு நம்மை கொண்டு செல்லட்டுமே. தன்னுடைய படிப்பினாலே ஒரு மருத்துவமனை நிறுவி தென்னகத்திலேயே அழகான ஒரு வாழ்க்கை வாழ வாய்ப்பிருந்தும் தன் மேல் அமர்ந்தவருடைய தூண்டுதலுக்கு, தன் மேலே இருக்கிறவருடைய அந்த இயக்கத்திற்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தபடியினால அந்த அர்ப்பணிப்பு இன்றைக்கு எதை சாதிக்கும் என்பதற்கு நாம் கண்ட காட்சிகள் சாட்சியவா. தயவு செய்து கண்களை நேற்று அர்ப்பணிப்பல்ல, இன்றைய அர்ப்பணிப்பில் ஒரு புதிய தன்மையோடு கூட அருமை தம்பி புஷ்பராஜ் அவர்கள் பல வண்ண கனவுகளோடு கூட இருந்த பொழுது தன் மேல் அமர்ந்தவருடைய அந்த தொடுதலை, அது என்ன விதமான தொடுதல், என்ன விதமான தூண்டுதல் அறிந்த போது அதுக்கு தன்னை அர்ப்பணித்தது போல இன்னைக்கு இங்கேயும் சிலருக்கு அந்த உணர்வுகளை கத்தர் கொடுக்க கூடும். நாம் விரும்புகிற வாழ்க்கையில நம்மை விரும்பி நமக்காக ஜீவனை கொடுத்தாரு, சிலுவையை சகித்தாரு, அவர் விரும்புகிற வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிக்க கூடும். கண்களை மூடி இருக்கும் பொழுதே இந்த நாளுல இந்த தேவ செய்தி என்னை தொட்டது. அவள் திரும்பி சென்ற போது தன் ஜீவனுக்கு பாதுகாப்பு உண்டா தெரியாது, தனக்கு என்ன சம்பவிக்கும் தெரியாது. கட்டுகளும் காவல்களும் கட்டாயம் உண்டு. ஆனாலும் தான் பெற்று அனுபவிக்கிற அந்த இயேசுவை, அந்த சந்தோஷத்தை, அந்த ரட்சிப்பை, அந்த பாவ மன்னிப்பை, அந்த நித்திய ஜீவனுக்கு உண்டான நிச்சயத்தை பகிர்ந்து கொள்ள துணிந்து சென்ற காயத்ரி நமக்கு சவால் அல்லவா? சௌக்கியமான வாழ்க்கையிலேயே சஞ்சரிக்கிற நமக்கு இது ஒரு சவால் தானே. ஆண்டவர் சொல்லுகிற எதையும் செய்ய நான் ஆயத்தம். ஆண்டவர் சொல்லுகிற சத்தத்தை நான் கேட்க ஆயத்தம். உள்ளான வலிமை என்பது நம்முடைய கண், காது, நம்முடைய மொத்த சக்தி எல்லாவற்றையும் தேவன் பக்கம் திருப்புவது. அதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். மிஷனை தாங்குறோம், ஆதரிக்கிறோம். அந்த தரிசனம் நமக்கு இருக்கிறது. அதை தேவன் இதில் கூர்மைப்படுத்தி இருக்கிறார். அதை தேவன் நமக்கு அதிகரித்திருக்கிறார். தேவ சத்தனுடைய உள்ளத்திலே தொனித்தபடினால என்னை குறித்த சித்தம் எதுவாக இருந்தாலும் அதை செய்ய அடுத்த மைல் செல்ல நான் ஆயத்தம் என்று சொல்ற கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக தேவனுடைய ஊழியர்களாக நாங்கள் செபிக்க விரும்புகிறோம். உயர்கிற கரங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உயர்கிற கரங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் தருகிற அந்த மாறுத்தரத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஆண்டவரே, மறுபடியும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் தேவனே, அர்ப்பணத்தின் மீது அர்ப்பணத்தை, ஆண்டவரை எரிகிறதான தீயில விறகுகளை திரும்ப திரும்ப போடுவது போல அர்ப்பணத்தை போடுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் மந்தையாக அல்ல, கடாக்களாக அல்ல, ஆடுகளாக அல்ல ஆண்டவரே, யுத்த களத்துல எதற்கு வஞ்சாமல் ஆண்டவரை திமிரிக்கொண்டு பாய்கிறேன். தன் மீது அமர்ந்திருக்கிறவருக்காக எதையும் செய்ய துணிந்து பாய்கிறேன். பட்டயங்களையும் பாடுகளையும் அலட்சியமாக எண்ணுகிறேன். அந்த யுத்த குதிரையாக தேவங்களை மாற்றுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் ஆண்டவரே, எங்கள் மீது அமர்ந்திருக்கிறவே எங்களை எங்கு செலுத்தினாலும், எந்த தாக்குதல்களை கொண்டு போனாலும் எதை கண்டும் அஞ்சாமல் எங்கள் மீது அமர்ந்தவருடைய அந்த திருவுள சித்தத்தை செய்வோம் என்று அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணித்து கரம் தூக்கிறவர்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா.
கர்த்தர் மகிமைப்படுவாராக. இவருடைய வாழ்க்கையில உங்களுடைய திருவுள சித்தம் மட்டும் நிறைவேறுவதாக. 2024 கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை, அந்த ஓட்டத்தை முடிக்க அல்ல, சந்தோஷத்தோடு முடிக்க விரும்பினர் சொல்லி சொன்னவே 2 தீமோத்தேயு 4:7 அப்படியே முடித்தாரே. அதை போல் ஆண்டவரே, என்னுடைய அர்ப்பணம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் அது தகித்து எரிய எங்களை சேர்ந்தவர்களை பாதிக்க போடுகிறோம். அதை தாசனுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலே கொண்டு வந்து போட்ட அக்கினிக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எரிகிற அந்த மக்களுக்கு நடுவில் இன்னும் மிகுதியோ எரிவதற்கு தேவன் போட்டதாக ஆண்டவரே தீ நெருப்புகளுக்காக நன்றி ஆண்டவரை. தொடர்ந்த இடத்தும் எங்களையா ஏற்று திருச்சபை மக்களும் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர் இந்த தேசத்துல ஒரு மாற்றத்தை, ஒரு சீர்திருத்தத்தை, ஒரு பெரும் காரியத்தை செய்யுமாறு தீர்மானிக்கப்பட்டவர்கள், பிடிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே, அது நிறைவேறுவதாக எல்லாரும் நேசக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். உடைய கர்த்தராகிய கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பியும் இன்றைக்கு இருக்கிற அனைவரோடும் தேவ சித்தத்தை செய்தவருடைய சமூகத்தை தரிசிக்கிற நாள் மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக. கர்த்தர் மகிமைப்படுவாராக.